Hello friends, welcome back to our channel Dalian Frames. நம்ம போன வீடியோல ஒரு ஹெல்தியான ஆப்பிள் கிரம்பிள் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்க பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு வீடியோல பச்சை பட்டாணியை எப்படி ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு 2 கிலோ பச்சை பட்டாணியை உரித்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், நான் போன தடவை ஒரு 5 months பேக் ஸ்டோர் பண்ண பச்சை பட்டாணி இன்னுமே நல்லா இருக்கு. நீங்கள் இந்த பச்சை பட்டாணியை ஒரு ஸ்பூனால் தட்டுனாலே போதும், அது தனித்தனியாக உதிர்ந்து வந்துடும். நம்ம இப்போ பீஸை பாயில் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் தண்ணியை பாயில் பண்ண வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் நான் இந்த பீஸை ஆட் பண்ண போகிறேன். பச்சை பட்டாணியை ஆட் பண்ணதும் அது எல்லாம் உள்ளே தான் இருக்கும். குக் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும். நான் ஏன் இந்த டிப்பை சொல்கிறேன்னா, இப்போ பச்சை பட்டாணி சீசன் அப்போ நமக்கு இது ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். இப்படி ஸ்டோர் பண்ணுறதுனால எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை உடனே மறுபடியும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடணும். இல்லை மறந்து மேலேயே விட்டுட்டா இது வீணாயிடும். நீங்கள் யோசிக்கலாம், இதை ஏன் அப்படியே டைரெக்டாக ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு 1 monthக்கு அப்புறம் அது பேட் ஸ்மெல் வந்ததுனால நான் இந்த மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைனா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி எல்லாமே மேலே வந்துருச்சு. இதை நான் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு கொதி வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொதி வர ஆரம்பிக்குது. சைட்லலாம் கொதி வருது. இப்போ கொதி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 20% தான் குக் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே குக் ஆகக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சை பட்டாணியை தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். சைனாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன் அப்போ இந்த பச்சை பட்டாணி கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். 1/2 கிலோ 300 rupees வரைக்கும் போகும். அதனால எனக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரெயின் பண்ண பச்சை பட்டாணியை ஒரு கிச்சன் டவலில் போட்டு நல்லா ஆற விடலாம். இது வந்து ஒரு 15 to 20 minutes நல்லா ஆறட்டும். ஒரு 20 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு சில டிப்ஸோட மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.